ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குகிற தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்குகிற தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உமக்கு பிள்ளைகளாக்குகிற தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்கள் மத்தியில் வாசமாயிருந்து எங்களுக்குள்ள நீர் நிரந்தரமாய் தங்கியிருந்து எங்கள் பாளையத்துக்குள்ளே நீர் உலாவி நீ என் ஜனம், நான் உன் தேவன் என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இந்த பாக்கியத்தை கொடுக்கிற தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மாறாத உறவு, தேவன் எங்கள் தகப்பன், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், மாறாத உறவு, துண்டிக்கப்பட்டு போயிருந்த உறவு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டு என்றென்றும் மாறாமல் நித்திய ஜீவ காலத்துக்கு நேர் எங்கள் தேவனும் தகப்பனும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாக வாழ்கிற பாக்கியத்தை நிலைத்து நிற்கும்படிக்கு செய்திருக்கிறவரே, இயேசு கிறிஸ்துவாகிய பாலம், இயேசு கிறிஸ்துவாகிய கயிறு, இயேசு கிறிஸ்துவாகிய உறவை இணைக்கிற உத்தமர், உத்தம ஜீவன், உத்தமருடைய இரத்தம் எங்களை பிதாவோடு இணைத்து வைத்திருக்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் நாங்கள் இழந்து போனோம் அந்த உறவை. பிதாவை நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனோம், சாத்தானை பிடித்து கொண்டோம். அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாவும் மரணமும் துக்கமும் பயமும் திகழும் கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் பாவத்துக்குரிய எல்லா அக்கிரம செயல்களும் அவனிடத்துல இருக்கு. அவன் கொடுக்குற அந்த தீமையான காரியங்களை மறைத்து வைத்து எங்களுக்கு கொடுத்துட்டான் சுவாமி. அவனிடத்துல இத்தனை தீமை இருக்குதுன்னு அவன் சொல்லலை, அவனிடத்துல உண்மை இருக்குதுன்னு சொன்னான், பொய் சொன்னான். அவன் தேவனே உண்மையை மறைத்து வைத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னான். தேவன் மறைத்து வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு வெளியரங்கமாக்கி கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து அதை புசித்து ஜீவனோடு இருங்கன்னு சொன்னான். என்றென்றும் மரணத்தை கொடுக்கிற, நித்திய மரணத்தை கொடுக்கிற, புசிக்கத்தகாத, அந்த காலத்துக்கு புசிப்புக்கு ஏற்றதாக இராத கனியை அதை ஆகாரமாக அப்பமாக உட்கொள்ளும்படிக்கு செய்தான். அவன் வார்த்தை எங்களுக்கு நலமாய் இருந்தது. அதை கேட்டு மரணத்துக்கு ஏதுவான அப்பத்தை புசித்து எல்லாரும் மரணத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டு போனோம். ஆகையினால வியாதி, சஞ்சலம், வருத்தம், கிளேசம், இழப்பு, காரியங்கள் வாய்க்காமல் போகிற காரியங்கள், மனுஷன் அழிந்து போகிறதற்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதன் மூலமாக வந்தது. அதற்கு காரணம் அவனே.
கர்த்தராகிய நீரோ பூமியிலே மனுஷன் ஜீவிக்கிறதற்கு, என்றென்றும் ஜீவிக்கிறதற்கு இனி ஜீவ அப்பமே இல்லை, ஜீவ அப்பமும் ஜீவ கனியுமாக கொடுத்துருந்தேன். புசித்து வாழ்ந்து மறியாமல் பரிசுத்தத்தில் என்னுடைய பிள்ளைகளாக தகப்பனிடத்தில் வாழ்ந்திருங்கள் கரம் பிடித்து என்று. நாங்களோ துன்மார்க்கனுடைய வார்த்தையை கேட்டு மரணத்துக்கு ஏதுவானதை வாங்கி புசித்து அழிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே பூமியில் இனி ஜீவ அப்பம் கிடைக்காது. பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. சாபத்திலிருந்து ஒரு ஜீவன் புறப்பட்டு வராது, ஆசீர்வாதம் வராது. பரலோகத்திலிருந்து பிதாவின் சன்னிதானத்திலிருந்து தான் ஜீவனும் ஆசீர்வாதமும் வரும். அந்த ஜீவப்பம் பரலோகத்திலிருந்து வந்தால் தான், அதை புசித்தாதான் நாங்கள் உயிரோடு இருப்போம். அந்த ஜீவப்பம் எங்களுக்கு ஜீவனை கொடுப்பது மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் பரியந்தம் பரிசுத்தப்படுத்தி 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 சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து பாதுகாத்து பலவீனத்தை அழித்து பலப்படுத்தி சுகவீனத்தை அழித்து சுகப்படுத்தி ஸ்திரமில்லாத தன்மையை அழித்து ஸ்திரப்படுத்தி நிலையற்ற வாழ்வை நீர் அழித்து போட்டு நிலைப்படுத்தி சத்ருவினாலும் அவனுடைய தந்திரத்தினாலும் மந்திரத்தினாலும் வருகிற சகல கிரியைகளையும் அழித்து போட்டு நித்திய விடுதலையும் சத்ருவினிடத்திலிருந்து, சத்ருவின் தந்திரத்திலிருந்து, மந்திரத்திலிருந்து, சூன்யத்திலிருந்து, அழிவிலிருந்து நிரந்தர வெற்றி, நிரந்தர ஜீவனுக்கு வெற்றி, நிரந்தரமாய் ஜீவன் நித்திய ஜீவனிலே வாழ்கிறதற்கு வெற்றி வாங்கி தர வேண்டுமானால் பரலோகத்திலிருந்து தான் இனி வரணும். அந்த அப்பம், அந்த அப்பந்தான், அந்த பானம்தான் உயிரோட மனுஷனை வைக்கும். மனுஷனை அழிக்கிற எல்லாவற்றையும் அழிச்சிடும். மனுஷனுக்கு அழிவை கொண்டு வந்தவனையும் அழிக்கும், அவன் கிரியைகளையும் அழிக்கும். மனுஷனை உயிரோடு வைக்கும், மன்னிக்கும், பரிசுத்தப்படுத்தும், ஜீவனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், உயிரோடு வாழ வைக்கும், நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு பூமியிலே ஒரு அப்பமும் இல்லை. ஆகையினாலே பரலோகத்திலிருந்து இயேசுவாகிய ஜீவ அப்பத்தை எங்களுக்கு அனுப்பினீர் ஆண்டவரே. இயேசுவாகிய ஜீவ அப்பம், அது பரிசுத்த அப்பம். அந்த பரிசுத்தத்தில் ஜீவனும் ஆரோக்கியமும் சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் தீர்காயுசும் சர்வாங்கத்தில் சுகமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் சத்ருவை அழிக்கிற வல்லமையும் ஜெயகீர்த்தியும் கொடுத்து பூமியில் சர்வங்களையும் தேள்களையும் மிதித்து சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொண்டு வாழ்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து, வல்லமையுள்ள அதிகாரத்தை கொடுத்து, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, நீங்கள் அதை அழிச்சு போட்டு வாழ்ந்துருங்கன்னு, ஜீவனோடு வாழ்ந்துருங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்க என்று இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பினீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திர சுவாமி. இயேசுவின் சரீரத்துக்காக, இயேசுவின் ஜீவ அப்பத்துக்காக, இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பானம் இரத்தத்துக்காக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிதாவோட இழந்து போன உறவு முறை, பிள்ளைகளும் தகப்பனும் என்ற உறவு முறையை சேர்த்து வைக்கிறதற்காக நீர் இயேசுவையும் இயேசுவின் நாமத்தையும் அவர் வார்த்தையும் அவர் வல்லமையையும் அவருக்குள்ளே இருக்கிற வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அவரிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய ஜீவனும் நித்திய ஜீவனும் ஆவியானவரையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரமாகிய மாம்சத்தையும் கொடுத்து பிழைத்திருங்கள், வாழ்ந்திருங்கள். இவைகளால் மட்டும்தான் நீங்கள் பிழைக்க முடியும், இவைகளால் மட்டும்தான் நீங்கள் பிழைக்க முடியும் என்று எங்களுக்கு கற்பித்து, உங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்து, பெற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு வாழ்ந்துருங்கள், அவரை புசியுங்கள், அவரை பானம் பண்ணுங்கள்,
அவரை உள்ளத்தில் வைத்து கொள்ளுங்கள், அவரோட வாழ்ந்துருங்க. நீங்கள் ஜெயித்து வாழ்வீங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் பரியந்தோன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும், அவருடைய மாம்சம் வேணும், அவர் நாமம் வேணும், வல்லமை வேணும், சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆவியானவர் வேணும். பிதாவோட நிலைத்து வாழ்கிற தொடர்பை எங்களுக்கு உண்டு பண்ணின பிள்ளைகளும் பிதாவும் என்ற உறவு முறை வேணும். வேணும்னு கேட்கறதுக்காக, பெற்றுக்கொள்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுப்பீராக. சமீபத்தில் இருக்கிறவங்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் உம்மிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறவர்களுக்கும் இந்த நன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களோடு நேர்த்தியான பார்வையிலே நாங்கள் ஆண்டவரே, நேத்திய ஜீவ காலத்துக்கும் அது பரிசுத்த பார்வையும் பரிசுத்த இரத்தத்தினாலே நிறைந்த பார்வையுமாக இருந்து தீமையை பாராதபடிக்கு அந்த கண்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமானதை பார்த்து எங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு பரிசுத்தம் நிலைத்திருக்கத்தக்கதாக வேத வசனத்தை வாசித்து வாசித்து வேத வசனமாகியதை ஜீவனும் ஆவியானவரும் கண்களிலே ராஜரீகம் செய்து, பார்வையிலே ராஜரீகம் செய்து, மூளையிலே சிந்தையிலே ஞானத்திலே ஞாபக சக்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில் பலனில் ராஜரீகம் செய்து நிலைத்து நிற்க செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம். எங்களை பலப்படுத்தும், இயேசு கிறிஸ்துவினால பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலைநிறுத்தும், கரம்பிடித்து காத்துக்கொள்ளும். நித்திய ஜீவன் பரியந்தமோ நீதியின் பாதையிலே நடத்தி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும் பரியந்தமோ எங்களை கைவிடாமல் நடத்துவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். இதற்கு எங்கள் ஜீவனிலே தடையாக இருக்கிற காரியங்கள் எங்கள் சிந்தையிலே, கண்களிலே, பார்வையிலே, செவிகளிலே, நாவிலே, உதடுகளிலே, வார்த்தையிலே, குரல் வளத்திலே, சரீரத்தின் அவயவங்களிலே மனுஷனை பாவியாகவும் பாவத்துக்குள்ளாகவும் அடைத்து போடுகிற மனுஷ சரீரத்தின் அவயவங்களிலே பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டிய செக்ஸ் ஆர்கன்ஸில் என்னென்ன தீமையான காரியங்கள் இருக்கிறதோ, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சிந்திக்கவும் பார்க்கவும் செயலாற்றவும் எங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற சத்ருவாகிய பிசாசானவனுடைய கிரியைகளும் சர்வ வல்லமுள்ள தேவனே இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி முற்றிலுமாக எல்லா கிரியைகளையும், துன்மார்க்கமான கிரியைகளையும், பாவக்கிரியைகளையும், அசுத்தமான கிரியைகளையும் அழித்து போட்டு இயேசுவின் இரத்தம் உச்சந்தலை மூளையிலிருந்து, சிந்தையிலிருந்து, ஞானத்திலிருந்து, ஞாபகத்திலிருந்து, ஞாபக சக்தியிலிருந்து ஓயாமல் தீமையானதையும் அசுத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற சத்ருவாகிய பிசாசானவன் அவன் கிரியம் அழிந்து நாசமாக்கி நன்மையானதையும் பரிசுத்தமானதையும் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறதற்கு நல்ல வழியை தெரிந்து கொள்ளுகிறதுமான நல்ல ஞானத்தை கொடுத்து ஞாபகம் மூட்டுகிற பரிசுத்த ஆவியானவராலே இயேசுவின் இரத்தம் கழுவி எங்களை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்புவீராக. சரீரம் முழுவதும் இயேசுவின் இரத்தம் பாய்ந்து போய் சரீரத்தில் இருக்கிற அவயவங்களில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற எல்லா பாவக்கிரியைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு செய்து எங்களை பரிசுத்தத்தில் வாழ்கிறதற்கு ஒவ்வொரு சமயத்திலும், சோதனையின் நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி காத்து கொள்கிறதற்கு, ஞாபகப்படுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் எங்களுக்கு தேவைதான்றவரை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவராலும் நிரப்புவீராக. அதில் நிறைந்து நாங்கள் வாழ்ந்திருக்க கிருபை செய்தரலாம் சுவாமி. அப்பொழுது நாங்கள் உம்மோட நீர் எங்களோட வாசமாக இருக்கிறதுக்கு ஏற்ற விதமான வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும், அந்த பாக்கியம் கிடைக்கும் சுவாமி. அதை தந்தருளுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். அதை பெற்றுக்கொள்கிறதற்காக வந்திருக்கிறோம் சுவாமி.
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீர் அப்படி நிரப்பி கைவிடாமல் காத்துக்கொள்ளும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, பொறுப்படுத்திக்கொள்ளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போய் ஆண்டவரே, நாங்கள் திடகாத்திரமுள்ள சரீரமும் தீர்காயுசோடும் சர்வாங்கத்தில் சுகமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவையும் பெற்று இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்பவுமாக நாங்கள் பெற்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகா மகத்துவத்தையும் மகிமையும் கொண்டு வரத்தக்கதாக வாழ்ந்து வளம் பெற கிருபை செய்தரலாம். வாரும் ஆவியானவரே, நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் என்ற சத்தம் சத்தமாக கேட்கல எனக்கு. ஜபம் முடிஞ்ச உடனே எழுந்தவங்க மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை ஜபத்திலேயே அப்படியே ஊந்திட்டீங்களா? என்ன 2 வேணும்னு கர்த்தர் நமக்கு சொன்னார் ஜபத்தில். இதேனே வேணான்றது எங்களுக்கு பிடிக்காத காரியமே இதான் ஆண்டி. கர்த்தர் என்ன பேசினார் ஜபத்தில் அப்படின்னு கேட்குறீங்களே, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. கேட்காம இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் கேட்கல, யார் கேட்குறாரு? கர்த்தர் கேட்குறாரு. கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறோம் எல்லாரும். யார் தான் கேட்பாரு? நம்ம கர்த்தர் தான் கேட்பார். 2 காரியத்தை திரும்ப திரும்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லிகிட்டே இருந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அதே காரியத்தை தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு விதமான காரியத்தில் சொல்கிறாரு. இன்றைக்கு அதே காரியத்தை ஒரு விதமான தோற்றத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் சொன்னபடி சொல்லுங்க. சரி, எல்லாம் சரிதான், விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. சரி, ஆகையினால 2 காரியம். ஒன்று, செய்ய வேண்டியதை செய்யலை, செய்ய வேண்டாததை செய்துட்டோம். அந்த 2 காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னார். பரிசுத்தம் சொன்னார், தொடக்கத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து அதுதான் சொன்னார். இப்போ நல்லா கவனிக்கிறீங்க ஜபத்தை அப்படின்னு நினச்சிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். கர்த்தருக்கு தெரியும் எவ்வளோ நல்லா நம்ம கவனிச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரோன்னு. இல்லை, சரியானது. அந்த என்ன சொல்லுவாங்க, ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்டு, தலையில் தான் அடிக்கணும். பல இடத்துல அடித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆகையினால ஆவியானவர் தொடங்கும் போதே அது உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கிறதா சில வார்த்தையை சொல்கிறாரு. அது என்னன்னு தான் கேட்குறேன். நாங்கள் பிழைத்திருக்கிறதற்கு என்ன வேணும்னு சொன்னார்? சரி, பிழைத்திருக்கிறதுக்கு விட்டுருங்க. மரித்து போனோம், நம்ம மனுஷரெல்லாம் மரித்து போனோம். மரித்து போனதுக்கு என்ன புசித்தோம்? ஏதேன் தோட்டத்தில் புசிக்காதேன்னு சொன்ன பழத்தை அதை புசித்தா என்ன ஆயிடுவீங்கன்னு சொன்னார்? பரலோகம் வருமா? மரணம் வரும்னு சொன்னார். அப்போ நீ தெரிந்து கொண்ட அப்பம் என்னது? ஜீவ அப்பத்தை தெரிந்து கொண்டையா, மரண அப்பத்தை தெரிந்து கொண்டையா? மரண அப்பத்தை தெரிந்து கொண்டாங்க. மனுஷராகிய நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? மரண அப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மரணத்தை கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டீங்க. அதனால் நீங்களும் மரணத்துக்குள்ளே போயிட்டீங்க. பூமியும் மரணத்துக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ ஜீவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜீவ அப்பம் வேணும். மரணத்தை கொண்டு வருகிற மரண அப்பத்தை சாப்பிட்டுட்டீங்க. இப்போ ஜீவனை கொடுக்குற ஜீவ அப்பம் வேணும் இல்லை?
அது எங்கேருந்து பூமியில் முளைக்கும்? பூமி பாவம் நிறைந்ததாக இருக்குல்ல, சாபம் நிறைந்ததாக இருக்குது. இப்போ ஜீவ அப்பம் பூமியிலேருந்து நமக்கு என்ன வராது? முளைச்சி வராது, மரத்துலேருந்தும் வராது, விளைவிக்கவும் முடியாது. அது எங்கேருந்து தான் வரணும்? ஜீவ அப்பம் ஜீவனை வைத்திருக்கிறவர் ஜீவ அதிபதி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், அவர்கிட்ட இருந்து தான் அந்த ஜீவ அப்பம் வரணும். அப்போ பூமியில் நமக்கு ஜீவப்பம் கிடைக்காது, பரலோகத்திலிருந்து தான் வரும். ஆகையினால பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்து பரலோகத்திலிருந்து ஜீவ அப்பத்தை அனுப்பினாராம். அந்த ஜீவ அப்பம் யார்? இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம். அந்த ஜீவ பானத்தை அனுப்பினாராம். அவர் யார்? இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம். அப்போது இந்த ஜீவ பானமாகிய இயேசுவின் ரத்தமும் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் புசித்தாதான் நாம் உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா நாம் உயிரோடு இருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை பிதாவோட திரும்பவும் பிள்ளைகளாக கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னார். மூன்று காரியம்: மரிக்கிற சரீரம் மறியாமல் பிழைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஜீவ அப்பம் வேணும், ஜீவ ரத்தம் வேணும். இந்த ஜீவ சரீரமும் இயேசுவின் ஜீவ ரத்தமும் நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றுகிறது. அப்பாட்ட இருந்து ஓடி வந்துட்டோம், பாவம் பண்ணி வீட்டில் இருந்து ஓடி வந்துட்டோம். நிறைய பேர் நம்ம செய்தியில் பார்க்கலாம், சிலருக்கு வாழ்க்கையில் அனுபவம் கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு லவ் வந்துடும், யார் மேலேயாவது ஒரு லவ் வந்துடும், அவங்களோட ஓடிடுவாங்க. ஆனானாலும் ஓடிடும். ஆணுக்கு ஒரு பெண்ணு மேலே லவ் வரும், பெண்ணுக்கு ஆணு மேலே லவ் வரும். அது ரெண்டும் குடும்பத்தாருக்கு பெரியவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அந்த லவ் வந்துடும், அவங்களோட சேர்ந்து ஓடிடுவாங்க. ஓடினவங்க அப்பா அம்மாட்ட திருப்பி தைரியமாக வர முடியுமா? வர முடியாதுல்ல. வந்தால் என்ன பண்ணுவாங்க? அப்பாவும் அம்மாவும் வெறும் உதைக்கவா செய்வாங்க? உதைக்கிறவங்க உதைப்பாங்க, இன்னும் என்ன செய்வாங்க? பேச மாட்டாங்க. அது மட்டும்தானா செய்வாங்க? நீங்கள் என்ன செய்தியே பார்க்காத அப்படியே பரிசுத்தவான்கள் மாதிரி பேசுகிறீங்களே. செய்தியை கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை செய்தியை நம்ம பார்க்குறோம். கொலை நடக்குது. ஏன் கொலை நடக்குது? ஒன்று ஆஸ்தி சொத்து சம்பாத்தியம், இன்னொன்று ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொன்று ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான், எங்களுக்கு இஷ்டம் இல்லாததை அந்த பொண்ணு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போயிடுச்சு, எங்களுக்கு அவமானம். ஆகையினால அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறத விட என்ன செய்யணும்? செத்து போகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க? கொலை பண்ணுறாங்க. பையன் உயிரோடு இருக்கக்கூடாது, என் பொண்ணை கெடுத்துட்டான், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஏமாற்றி என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, பையனை கொன்னுடு. நடக்குது இல்லை? பார்க்குறோம் தானே? பார்க்கவே மாட்டிங்களா? டிவியில் செய்தியை கேட்கவே மாட்டிங்களா? அப்புறம் தெரியாத அப்படியே பரிசுத்தவான்களாட்டம் ஒன்றுமே நடக்க மாதிரி அடிப்பாங்க, திட்டுவாங்க, பேசாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. கொலையும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கொலையும் பண்ணுவாங்க. எந்த நாளும் அந்த பிள்ளைகளை திரும்ப சேர்த்துக்கணுன்னுட்டு எண்ணமும் வராது. பிள்ளைகளும் பெற்றோரமானாலும் அப்படி தான், கணவனும் மனைவி ஆனாலும் அப்படி தான். கணவனை விட்டு மனைவி எங்கேயாவது போனால் அந்த மனைவி உயிரோடு இருக்கக்கூடாது. கணவன் எப்படியாவது என்ன செய்வான்? அது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? அதுபடி நடந்துக்கணும். சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் அடிக்கணும், உதைக்கணும், பிரிக்கணும், சேர்க்கவே கூடாது. இப்போ மனைவி ஒருத்தனை புருஷனை விட்டு போயிட்டா, போயிட்டவங்கிட்ட சேர்த்து வச்சிட முடியுமா? அப்புறம் கர்த்தருடைய வழி அதுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? எந்தெந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுக்கு தக்கபடி நடக்கிறது தான் கர்த்தருடைய வழி. அதுக்காக தான் கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறாரு. அப்போ அப்படி பிரிஞ்சு போகிறவங்க, ஒரு புருஷன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போகிறான், இன்னொருத்தனோட போகிறான், இன்னொருத்தியோட போகிறான்.
போய் அங்கே அவளோடவே வாழ்ந்திருப்பான்னு சேர்த்துக்க விட்டுடுவாங்களா மனுஷர்? விடமாட்டாங்கல்ல. எப்படி நீ மனைவியை விட்டு போவ? விசாரிப்பாங்கல்ல, நியாயம் விசாரிப்பாங்கல்ல, அதுக்குரிய காரியங்கள் தண்டனைகள் எல்லாவற்றையுமே செய்யறதுக்கு செய்வாங்க இல்லையா? அப்படிதான் தண்டனைக்கு பாத்திரமான மனுக்குலம். நம்ம எல்லாரும் தண்டனைக்கு பாத்திரவான்கள். அந்த தண்டனை என்ன தண்டனை? மெயின் காரியம், பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்தவரை விட்டு வெளியே போயிட்டோம். அந்த தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிறவங்கள மன்னிப்பு கேட்டு பிதாவின் இடத்துல கொண்டு வந்து மத்தியஸ்தம் பண்ணுறாங்கல்ல சிலர். பிள்ளைங்க ஓடிட்டா கூட யாராவது வந்து அவங்களுக்கு அப்பா அம்மா கேட்குறவங்கள, அவங்கள விட பெரியவங்க வார்த்தையை கேட்பாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் இவங்கள மன்னிச்சிருங்க, சேர்த்துக்கங்க அப்படின்னு மத்தியஸ்தம் பண்ணுறாங்க. அதுபோல் பிதாவின் இடத்துல இவங்கள உங்கள் பிள்ளைகளாக சேர்த்துக்கங்க. அவங்கள கொல்லணும், தண்டிக்க தானே வேணும். அவங்கள பிதாவை விட்டு போனவங்க, மரணத்தை தெரிஞ்சு கொண்டவங்க, உடனே சமாதானம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறது தான் கர்த்தருடைய தன்மைன்றது உடனே வந்துடாது. அதுக்கு ஒருத்தர் பலியாகணும். அதை நீயும் நானும் எடுத்துக்கோமா? இன்னொருத்தருக்காக நம்ம பலியாவோமா? ஆக மாட்டோம்ல. ஆகையினால ஒருத்தர் என்ன செய்யணும்? பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற விரோதத்தில், கோபத்தில் பிதா நம்மை அழிக்கணும், அழிச்சிடணும். மரணம் வந்துருச்சு, பிதாவை விட்டு மரித்து நித்திய மரணத்துக்கு போகிறாங்க, தள்ளப்பட்டு போகிறாங்கன்னு சொல்கிற அந்த நிலைமை வரும்போது பிதாவின் இடத்துல வந்து, அப்பா பிதாவே, இவங்க உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் சிருஷ்டித்த பிள்ளைங்க, இவங்கள மன்னிச்சிடுங்க, மன்னிச்சுட்டு இவங்கள உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கங்க. அப்போ பிதா என்ன சொல்வாரா? மன்னிக்கலாம், ஆனால் இவங்க மரணத்துக்கு பாத்திரவான்கள், மரண தண்டனையை ஏற்றுக்கணுமே. அவங்க யார் ஏற்றுக்கிறது? அவங்களுக்காக நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாராம். யார் சொன்னது? கர்த்தர்னு அவருக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அவங்க சாகிறதுக்கு பதில், அவங்கள நீங்கள் கொல்றதுக்கு பதில், அவங்க மரணத்தை எல்லாம் என் மேலே சாத்திடுங்க. இது பிதாவினுடைய திட்டம். அப்பா மகனே, நம்ம சிருஷ்டித்த பிள்ளைங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க, ஆனால் இவங்க மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள். இந்த மரணத்திலேருந்து பிரித்து எடுக்கணும்னா ஒருத்தர் ஜீவன் உள்ளவர் தான் மரணத்தை அழிக்க முடியும். யார் தான் அழிக்க முடியும்? ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்குது, நெருப்பை அணைக்கணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியாக இருக்கணும்? சும்மா ஒரு டம்ளர் தண்ணியில் அணைக்க முடியாது. ஏராளமான தண்ணி, வாகனம் நிறைய தண்ணி வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு தண்ணியும் வந்தால் தான் அந்த நெருப்பை, எரியிற நெருப்பை என்ன செய்ய முடியும்? அணைக்க முடியும். அப்படி போல் மனுஷராகிய இவங்க மரணத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஜீவனே புறப்பட்டு வரணும். அந்த ஜீவன் வரும்போது நெருப்பு எப்படி அணைஞ்சிருமோ அப்படி மரணம் அழிஞ்சு போயிடும். அந்த ஜீவ அதிபதியின் இடத்துல இருக்கிற ஜீவ தண்ணீர் மரணத்தை அழிச்சிடும். ஜீவ அதிபதியின் இடத்துல இருக்கிற அக்கினி கடல் அந்த சத்ருவாகிய பிசாசானவனையும் அவன் கொண்டு வந்திருக்கிற மரணத்தையும் அழிச்சு போடும். ஆகையினாலே ஜீவ ரத்தம், ஜீவ அக்கினி உள்ளது, ஜீவ தண்ணீரும் உள்ளது. பாவத்தையும் பாவத்தின் கிரியையும் அழிச்சிடும். அப்போ அது ஒருத்தர் ஜீவன் உள்ளவர் தான் போகணுன்னா யார் தான் போக முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்போ பிதாவின் இடத்துல சொல்கிறாரு, நான் போகிறேன்ப்பா, எல்லாருடைய மரணத்தையும் என் மேலே சாட்டிடுங்க, நான் சுமந்துக்கிறேன், நான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் சரீரம் கிழிக்கப்படுறதுனால அந்த சரீரத்தை அவங்க புசித்தாங்கன்னா அது ஜீவ சரீரம், அது சாகாத சரீரம். இயேசுவின் சரீரம் சாகாத சரீரம். அந்த சாகாத சரீரத்தை அவங்க புசித்தாங்கன்னா உயிரோட வாழ்வாங்க. அப்போ வியாதி, மரணம், சஞ்சலம் இதெல்லாம் மெதுவாக மரணத்துக்கு தானே கொண்டு போகுது.
எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாகி வாழ்கிறதற்கு ஏற்புடையதான ஒரு சரீரம் அப்பமாக மாறும். இந்த ரத்தம் பாவத்தை மன்னிக்கும், பரிசுத்தப்படுத்திடும். அவங்க சம்பாதிச்ச சாபத்தை எல்லாம் அழிக்கும், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த இயேசுவின் ரத்தம் சகல வியாதிகளையும், வியாதி கிருமிகளையும் அழிச்சிடும், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் மரணத்தையும் அழிக்கும், மரணத்தையும் அழித்து ஜீவனை கொடுத்து வாழ செய்யும். நித்திய ஜீவன் பரியந்தம் வழி நடத்தும், கைவிடாமல் காத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. இயேசுவின் ரத்தம் பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். எந்த தகப்பன் இடத்துலேருந்து பிரிஞ்சு ஓடி போயிட்டோமோ அவங்கள இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போ நான் சாகிறதுக்கு பதிலாக என் இயேசு என் மரணத்தை எடுத்துக்கொண்டார். என் இயேசுவின் ரத்தம் என்னை பிதாவோடு இணைத்து வைக்கிறது, உறவு முறையை சரிப்படுத்தி வைக்குது. மரண சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது, பாவ சரீரத்துக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து வாழ செய்யுது. இந்த 3 காரியத்தை தான் கர்த்தர் இந்த இன்னைக்கு ஜெபத்தில் சொன்னார். கவனிச்சிங்க, கவனிக்கலை, இப்போ நமக்கு 3 காரியம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை அழிச்சிட்டு பரிசுத்தப்படுத்தும், மரணத்தை அழிக்கும், ஜீவனை கொடுக்கும். நித்திய ஜீவன் பரியந்தமும் இயேசுவின் ரத்தம் என்னை வழி நடத்தும். பிதாவோடு இருந்து பிரிஞ்சிட்டேனே, என்னை பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்த்து, இந்தாங்கப்பா உங்கள் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்களே, உங்களை விட்டு தப்பு செய்துட்டு ஓடி போயிட்டாங்களே, அவங்களுக்காக நான் மறித்து ரத்தம் சிந்தி அவங்கள கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்கள்கிட்ட இந்தாங்க பிள்ளைங்கன்னு கொண்டாந்து கொடுத்துருக்குறேன். இப்போ அப்பா பிள்ளைன்ற உறவு முறை திரும்ப வந்துருச்சு. இயேசுவின் ரத்தம் என்னை பிதாவோடு சேர்த்து பிதாவின் பிள்ளை என்ற உறவு முறை. பிதா எனக்கு தகப்பனும் நான் அவருக்கு பிள்ளையுமாக இருக்கிற அந்த உறவு முறை. அந்த உறவு முறை வந்தால் தான் பிதா என் மேலே வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். அந்த உறவு முறைக்கு நான் வராத பரியந்தமும் பிதாவாகிய தேவன் என் மேலே அந்த வைராக்கியம் உள்ளவராக இருக்க முடியாது. அந்த வைராக்கியம் சொன்னால், ஒரு தகப்பன் இருக்கிறாரு, இந்த தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை பிரிஞ்சு போயிருக்கிறான். பிரிஞ்சு போயிருந்து இப்போ தகப்பனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆபத்து நேரிடுது. ஓடி போய் பார்ப்பானா, பார்க்க மாட்டானா? தகப்பன் போய் பார்ப்பான். சில தகப்பன் என்ன சொல்வான், அவன் என்னை விட்டு போனான், அவன் என்னைக்கோ செத்துட்டான், நான் தலையை முழுகிட்டேன், அவன் செத்தா என்ன உயிரோடு இருந்தானே சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு கீழ்ப்படியாதவன் செத்தா என்ன உயிரோடு இருந்தா என்ன சொல்கிறாங்க இல்லையா? தாயும் தகப்பனும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஏசாமி சொன்னாராம், அவன் கீழ்ப்படியில், அப்பா பிதாவே நான் உங்ககிட்ட கீழ்ப்படுகிறேன், எல்லா காரியத்துக்கும் நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், என் கீழ்ப்படிதலை பார்த்து அவனை மன்னிச்சுட்டு உங்கள் பிள்ளையா சேர்த்துக்குங்க. நான் உங்களுக்கு அவன் கீழ்ப்படியில் ஓடி போயிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்களே, அந்த தண்டனையை எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கிறேன் அவன் தண்டனை. அவன் கீழ்ப்படியில் நானும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் எல்லாவற்றுக்கும். அப்போ நீங்கள் கீழ்ப்படுவீங்கன்னா இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே அந்த மரண தண்டனை வரைக்கும் அவங்க செய்த எல்லா பாவத்தையும் எடுத்துக்கிட்டு, எல்லா அவமானத்தையும் எடுத்துக்கிட்டு, எல்லா நிந்தையும் எடுத்துக்கிட்டு, அவன் நிர்வாணி. அவன் யார்? அவனுக்கு வஸ்திரமே இல்லை. எங்கே வஸ்திரத்தை இழந்துட்டான்? எங்கே இழந்தான்? பாவத்தில் தான். எந்த இடத்துல இழந்துட்டான்? ஏதேன் தோட்டத்தில். அவனை உருவாக்கி வளர்த்து காத்து பாதுகாத்து வச்சிருக்கிற இடத்துலையே அருமையான வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், ஜீவ வஸ்திரம், ஒளி உள்ள வஸ்திரம், இப்படி வஸ்திரம் இல்லாததுனால அவன் நிர்வாணின்னுட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிர்வாணம் வெளியே தெரியல.
அவங்க கண்களுக்கு அந்த நிர்வாணம் தெரியல. பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வஸ்திரம், ஒளியின் வஸ்திரம், இது அவங்கள மூடிட்டு இருந்தது. பிதாவுக்கு கீழ்ப்படியாத அன்னைக்கு வஸ்திரம் போயிடுச்சு. அன்னைக்கு நிர்வாணி ஆனவன் இன்னைக்கு வரைக்கும் நிர்வாணமாக தான் இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் நிர்வாணத்தை காட்டுறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நிர்வாணி ஆனா ஏவாள் முதல்ல நிர்வாணி ஆனது அவ தான். அன்னைக்கு வஸ்திரம் இழந்து போனா அந்த ஸ்திரீ இன்னைக்கு வரைக்கும் வஸ்திரம் இல்லாமல் தான் இருக்கிறான், நிர்வாணியாக தான் இருக்கிறான். என் பிள்ளைங்களை நான் பரிசுத்த வஸ்திரத்தினால மூடி சிருஷ்டித்து வச்சுருந்தேன். பரிசுத்த கண்களால் நிரப்பியிருந்தேன். பரிசுத்த கண்கள் தீமையானதை பார்க்கல. தீமையான எண்ணம் பரிசுத்த கண்களுக்குள்ளே வரலை. ஆகையினால அவர்கள் பரிசுத்த வஸ்திரத்தினால நான் நிரப்பி வச்சுருந்தேன், உடுத்தி வச்சுருந்தேன். பாவத்தின் வார்த்தையை கேட்டு தங்களை கெடுத்து கொண்ட பிறகு நிர்வாணியாகி போனாங்க. அன்னைக்கு முதல் நிர்வாணத்தை பார்த்தவன் சாத்தான். இன்னைக்கு வரைக்கும் ஸ்திரீகளின் நிர்வாணத்தை பார்க்கறதுக்கு விரும்புகிறவன் சாத்தான். மனுஷன் பாருங்க, டிவியை வச்சுக்கிறான், டிவியில் பார்க்குறான். செல்ஃபோனை வச்சுக்கிறான், செல்ஃபோனில் பார்க்குறான். அந்த ப்ளூ ஃபில்மை எடுத்துக்கிறான், அதில் பார்க்குறான். ப்ளூ ஃபில்முக்கு திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக முந்தையெல்லாம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. இப்போ இதிலே செல்ஃபோன்லேயே என்ன வருது, தாராளமாக பார்க்குறதா, கையிலே வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஆள் இருந்தாலே வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. நிர்வாணத்தையே பார்க்குறவன் மனுஷனுடைய உள்ளத்தை நிர்வாணத்தினால நிரப்பி வச்சிருக்கிறவன், கண்களை நிர்வாணத்தினால நிரப்பி வச்சிருக்கிறவன். யாரை தான் நிர்வாணத்தில் பார்க்கணும், யாரை தான் நிர்வாணையாக பார்க்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. தானும் நிர்வாணியாக இருப்பான், தன்னோட கூட பிறந்தவங்களையும் நிர்வாணியாக பார்க்குவான். தன் தாய் தகப்பன் பெற்றார் உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் எல்லாரையும் நிர்வாணியாக்குகிறதுக்கு அஞ்சவே மாட்டான். தான் பெத்த பிள்ளைங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிகளை நிர்வாணமாக்கி நிர்வாணத்தை பார்க்குறவன். உன்னை அப்படி ஆக்கிட்டான். யார் ஆக்குனது? சாத்தான். அந்த நிர்வாணத்துக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம், பாவம் மன்னிப்பின் வஸ்திரம் வேணும். அதுவும் நீ மறிச்சாதான் அந்த ரத்தம் வெளியே வரும். அந்த உன்னுடைய சரீரமும் ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு, பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு உடுத்தப்படும். உன் நிர்வாணம் மூடப்படும். அப்போ நீ நிர்வாணியாக மறிப்பியா? அவங்களுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது நிர்வாணியாக இருப்பியா? இயேசு கிறிஸ்துவே அவங்க நிர்வாணத்தை ஏற்றுக்குவியா? ஏதேன் தோட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கப்பட்ட பிறகும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ருசி பார்த்த பிறகும், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்த பிறகும், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்ட பிறகும் அந்த அசுத்தத்தையும் நிர்வாணமாக்கி கொடுக்கிற தன்மையை விட்டு வெளியே வராமல் எத்தனை மனுஷரை அதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கான்? எத்தனை பேரை அடக்கி வச்சுருக்கான்? அந்த கட்டுகளுக்குள்ளே எப்படி கட்டி வச்சுருக்கிறான்? யார் கட்டி வச்சிருக்கிறது? சாத்தான். அவன் நிர்வாணி ஆக்குவான். அவன் நிர்வாணம். தேவன் எதுக்கு நிர்வாணியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ எல்லாரையும் நிர்வாணம். எண்ணத்தில் நிர்வாணம், பார்வையில் நிர்வாணம், வாயில் நிர்வாணம், கரங்களில் கால்களில் நிர்வாணம். அப்போ உனக்குள்ளே யார் வாசமாக இருக்கிறாரு? சாத்தான் தான் வாசமாக இருக்கிறான். அப்போ உனக்கு தேவையானது உனக்குள்ளே அந்த நிர்வாணம் நீங்கி பரிசுத்த வஸ்திரமும் நீதியின் வஸ்திரமும் பட்டாதான் நீ தேவனுடைய பிள்ளையா போக முடியும். இல்லாட்டா தேவனுக்கு பிள்ளையா நீ போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொசிஷனை, நல்ல ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணினவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் நமக்கு? நீ பிழைக்கணும், வாழணும்னா உனக்கு பிதா வேணும். நீ பிதாவின் பிள்ளையாக மாறணும். நீ பிதாவின் பிள்ளையாக மாறணும்னா உன்னை மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் எப்படி உன்னை மாற்றுகிறாரு? அவர் சரீரத்தை உனக்கு பெற்று கொடுத்து புசிக்கும்படி செய்து, அவர் இரத்தத்தை உனக்கு ஊற்றி உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி, அந்த இரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்த மாம்சத்தினாலும். ஏன் பரிசுத்த மாம்சம்? அது ஜீவ மாம்சம், மரணத்தை அழிக்கிற, வியாதி அழிக்கிற மாம்சம்.
ஜீவ ரத்தம் பாவத்தை அழித்து மரணத்தையும் வியாதியும் அழித்து ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை வரைக்கும் சேர்த்து பிதாவோட பிள்ளையாக சேர்த்து வைக்கிற ரத்தம். ஆகையினால இயேசு கிறிஸ்து வேணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வேணும், அவருடைய கீழ்ப்படிதல் வேணும். அவருடைய கீழ்ப்படிதலினால தான் உங்கள் நிர்வாணம், எல்லாருடைய நிர்வாணம், மனுக்குலத்தினுடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. மூடப்பட்டு பரிசுத்த வஸ்திரத்தினாலே தரிப்பிக்கப்பட்டு பரிசுத்த வஸ்திரம் அலங்காரமாக மனுஷனுக்கு இருக்கும்படி செய்து அந்த பரிசுத்த அலங்கார வஸ்திரம் அவனுக்கு இருந்தால் தான் பிதாவின் பிள்ளையாக மாற முடியும். இல்லாட்டா ஏமாந்துருவான். தன்னையும் ஏமாற்றிட்டு அடுத்தவங்களும் ஏமாற்றி தானும் கெட்டு அடுத்தவங்களையும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து போட்டு அழிஞ்சு போகிறதுக்கு ஏதுவானதாக இருக்கும். ஆகையினாலே உன்னை இயேசுவின் ரத்தத்தினால கழுவுறேன்னு சொன்னார். உன்னை இயேசுவின் ரத்தத்தினால கழுவி ஜீவபானம் பரிசுத்தமாக்குகிறேன். பரிசுத்த ரத்தம் பிதாவோட உறவு முறை. உனக்கு பிதா, அவர் உனக்கு பிதா, நீ அவருக்கு பிள்ளை. அந்த உறவு முறையை உண்டாக்குறேன். உயிரோடு வாழ்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய ஜீவ அப்பத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். இப்போ இது ரெண்டு வேணுமா வேண்டாமா? அது இருந்தால் தானே முடியும். ஆகையினால முதல்ல இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கண்களிலும் மூளையிலும் தான் ராஜரீகம் செய்யணும். இந்த கண்கள் தான் வேண்டாததை பார்க்குறதும் நிர்வாணத்தை பார்க்குறதும் சிந்திக்கிறதும் மனுக்குலத்தில் உறவு முறை இல்லாத செய்யறதும் அதுதான். சோதோம் குமாராவில் அப்படி தான் இருந்தது. அழிச்சு போட்டார் கர்த்தர். திருந்துறதுக்கு மனம் இல்லாதபடிக்கு சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்துருந்தவங்கள பேரோட அழிச்சு போட்டார் கர்த்தர். ஆகையினாலே கர்த்தர் சொல்கிறாராம், என் ரத்தமும் என்னுடைய சரீரமும் உங்களுக்கு இருக்குது. இது ஜீவ ரத்தம், இது ஜீவ சரீரம். என் நாமம் வல்லமை உள்ளது. நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன். நான் கீழ்ப்படிஞ்சதுனால உன் நிர்வாணம் மூடப்பட்டது. திரும்ப போய் உன் நிர்வாணத்தை காட்டிட்டு உட்காந்துருக்காத. நிர்வாணத்தை காட்டுறவங்கள போய் பார்த்துட்ருக்காத, அதை சிந்திச்சிட்ருக்காத. அந்த கண்களிலே அந்த நிர்வாணத்தையும் மூளையையும் அதுக்கு ஒப்பு கொடுத்துறாத. சரீரத்தை ஒப்பு கொடுத்துறாத. பரிசுத்தத்தினாலே நிரப்பப்பட்டு வாழ்ந்துரு. நான் தேவன், உனக்காக மரித்து உயிர் தெழுந்தவர், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்கிறாராம். அப்போ நித்தமும் இந்த சோதனை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுமா? வரும். யாரால வரும்? சாத்தானால தான் வரும். ஆகையினால விதவிதமாக கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்கிறதற்கு விதவிதமான விதத்தில் பலவிதமான பக்குவங்களில் வழிகளில் வரும் சோதனை. ஆனால் அந்த சோதனைக்குள்ளே விழுந்து நீ அழிஞ்சு போகாதபடிக்கு காக்கப்படுகிறதற்கு எனக்கு பயந்து நான் கொடுக்குற பரிசுத்தத்தில், என்னுடைய உன்னை பரிசுத்தமாக்குகிற என் ரத்தத்தில், உன்னை பரிசுத்தமாக்குகிற என்னுடைய சரீரத்தில், உன்னை பரிசுத்தமாக்குகிற என் கீழ்ப்படிதலில், உன்னை பரிசுத்தமாக்குகிற என் பார்வையிலே, சிந்தையிலே, சரீரத்தின் அவயவங்களில், உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை சத்ருவை ஜெயிக்க செய்கிற என் நாமத்தில் நீ சார்ந்து கொண்டு வாழ்வாயானால் நீ சத்ரு தினமும் கொண்டு வருகிற சோதனையை ஜெயித்திர முடியும். இல்லாட்டா அவன் கொண்டு வருகிற சோதனை ஒரு நாளைக்கு 9 கொண்டு வருவான். 9 கொஞ்சமாக தான் இருக்கும். ஒன்றை ஜெயிச்சிட்டோன்னா இன்னொன்று கொண்டு வருவான். இன்னொன்று ஜெயிச்சிட்டோன்னா இன்னொன்று கொண்டு வருவான். இன்னொரு விதத்துலேயும் செய்வான். ஒன்றை தோத்துட்டோம், நம்ம பாவத்தில் விழுந்துட்டோன்னா அதுலேருந்து எழுஞ்சி வந்துடக்கூடாது. அதனால் இன்னொரு பாவத்தை கொண்டாந்து வைப்பான். அதையும் செய்துட்டா 2 பாவமும் சேர்த்து அவனை அழுத்திட்டுருக்கோம். அடுத்தது அதுலேருந்து வெளியே வந்துடக்கூடாது, இன்னொரு பாவம் செய்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை கொண்டு வந்து வைப்பான். அதனால் வாயிலும் வார்த்தையிலும் கண்களிலும் பார்வையிலும் சிந்தையிலும் மூளையிலும் சரீரம் முழுவதிலும் பாவத்தினாலே கட்டி வைக்கிற சத்ருவாக்கிய பிசாசானவன். பாவ கட்டுகளின் மேலே கட்டு, கீழ்ப்படியாமையினால செய்கிற பாவத்தை ஒன்றின் மேலே ஒன்று கட்டி வைக்கவும் செய்வான். அது அடிமைத்தனம் அழிஞ்சு போக செய்யும். ஒவ்வொரு முறையும் அவன் பாவ சோதனையை கொண்டு வரும்போது கண்களை ஜெயித்து, மூளையை ஜெயித்து, வாயை ஜெயித்து, வார்த்தையை ஜெயித்து, கரங்களை ஜெயித்து, சரீரத்தை ஜெயித்து வாழும்போது ஒவ்வொன்றிலும் நமக்கு வெற்றி. ஒவ்வொன்றிலும் வெற்றி நமக்கு கிடைக்கும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருப்போம்.
அதனால் நம்முடைய கடைசி மூச்சு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு ஒரு சோதனை என்ன பண்ணோம்? வாய் திறந்து சொல்லுங்கள், வாயில் என்ன இருக்குது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனை என்ன செய்யும்? ஆமாம், இருக்கும், வரும். சாத்தான் கொண்டு வருவான். அப்போ நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யாரை நம்பி அதை மேற்கொள்ளணும்? கர்த்தரை நம்பி, அவர் நாமத்தை சொல்லி, அவர் இரத்தத்தை சொல்லி, அவருடைய வார்த்தையை சொல்லி, அவருடைய சரீரத்தை சொல்லி, அவர் வல்லமையை சொல்லி, அவர் பரிசுத்தத்தை சொல்லி நம்ம மேற்கொள்ளணும். அதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10-11. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம். இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறதெல்லாம் அவருடைய பொறுமையின் வசனம் தானே. நம்மை அழிக்க வேண்டியவங்கள அழிக்காதபடிக்கு மன்னித்து பாதுகாத்துட்ருக்காங்க இல்லையா? பிதாவே நம்மை திரும்பவும் அவரோடு கூட உறவு முறையை உண்டாக்குகிறதற்கு தன்னுடைய குமாரனையே அனுப்பி பரலோகத்தின் அப்பம், பரிசுத்த அப்பம், ஜீவ அப்பம், ஜீவ ரத்தம் கொடுத்து நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக திரும்பமாக மாற்றி அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு மூடி இனிமேல் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நிர்வாணியாக இருக்க முடியாது. பரிசுத்த வஸ்திரம் நமக்கு வேணும். நாம் பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக்கணும். நம்ம சிந்தையிலும் எண்ணத்திலையும் பார்வையிலும் கிரியையிலும் பரிசுத்தத்தை கெடுக்கிற அசுத்தமான கிரியைகள் வரக்கூடாது. இதை எது வரைக்கும் காத்துக்கணும்? நம்ம கடைசி மூச்சு இருக்கும் பரியந்தம் காத்துக்கணும். அந்த கடைசி மூச்சு இருக்கும் பரியந்தம் ஏன் காத்துக்கணும்னு சொல்கிறாருன்னா, கடைசி மூச்சு இருக்கிறதுக்கு அந்த கடைசி மூச்சு இருக்கிறதுக்கு முன்னால் கூட சாத்தான் என்ன பண்ணிடுவானா? சோதனையை கொண்டு வந்து ஏமாற்றி கால்வாரம் பண்ணி பாவத்தில் விழுந்துரும்படிக்கு செய்தான்னா செத்து போயிடும். ஏசாமியோட ஒரு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீஷன் இருந்தான். அவன் பேர் யூதாஸ் காரியத்து. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, அவனுக்கு ஒரு பொறுப்பு. அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாரு? யூதாஸ் காரியத்துக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாரு? ட்ரெஷரர். ட்ரெஷரர்னா என்ன? பொருளாளர். பணத்தை சேர்த்து வைக்கிறவர். இப்போ யாருக்கு என்ன வேணும்னாலும் காசு கொடுங்கன்னு போய் நேராக கேட்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சாதான் பேங்க்கில் நம்ம போய் காசு வந்து எடுக்க முடியும். இங்கே நம்ம போடுறது இல்லை. யார்கிட்ட? யூதாஸ் காரியத்துக்கிட்ட நம்ம அந்த 12 பேரில் மற்ற 11 பேரும் அவனும் 12 பேருமோ சேர்த்து போடுறதில்லை. ஏசாமிக்கும் சீஷருக்கும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது வர முடியாது, எங்களுக்கு இப்படி காரியமாக இருக்குது, நான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னு இருக்கும்போது சிலர் காணிக்கையாக கொண்டு வந்து போகிற வழியிலையாவது வாங்கி சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பணத்தையெல்லாம் வாங்கி வைக்கணும்ல. அதை வாங்கி ஒரு பையில் வச்சுக்கிட்ட பை எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருக்குமா? இருக்கா? வெயிட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாகுமா? ஆகாதா? ஆகிட்டா இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது வேணும்னா காசு கொடுப்பா யூதாஸே அப்படின்னு சொன்னால் போய் கேட்டால் கொடுப்பாரு. ஆனால் அவங்க யாருக்கும் அந்த சீஷர்களுக்கு தேவையில்லை. தேவையானதை அதிலேருந்து எடுத்து உபயோகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இயேசு இருந்தால் பணப்பை நிறையும். இயேசு இருந்தால் என்ன நிறையும்? இயேசு இல்லாமல் இருந்தால் உன் ஜீவன் போயிடும். இயேசு இல்லாமல் இருந்தால் உன் ஜீவனே போயிடும். உன் ஜீவன் போகும்போது உன் பணப்பை என்னது? 0. பணமே இருக்காது. பணம் எந்த வழியாக போச்சுன்னே தெரியாது. ஜீவன் இருக்காது. இயேசு இருந்தால் என்ன நிறையும்? பணப்பை நிறையும். அது பரிசுத்தமாக இருக்கும். இயேசு இருக்கிற இடம் பரிசுத்தம். இயேசுவின் சீஷன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். அவன்கிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குது.
அந்த பணம் இயேசு இருக்கிறதுனால பரிசுத்த பணம். அது பரிசுத்த கிரியைகளுக்காக செலவழிக்கப்பட வேண்டிய பணம். இயேசுவும் சீஷர்களும் அந்த பணமும் அவர்களுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. மைனஸ் இயேசுவே இல்லை. இயேசுவே இல்லைன்னொன்னே பணப்பை என்ன ஆயிடுச்சு? காலி. மனுஷனுக்கு மரணம். இயேசு இல்லைன்னா மரணம். பணப்பை ஒருபோதும் நிரம்பாது, அது எப்போதும் காலியாக தான் இருக்கும். அந்த சீஷன் இருந்தால் யூதாஸ் காரியத்து பணம் நிறையா இருந்தது, குறைவில்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய கடைசி மூச்சு இருக்கும் பரியந்தம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா சாத்தான் வந்து என்ன பண்ணிடுவான்னு சொன்னார். இப்போ ஒரு சோதனையை அனுப்பி விழுந்துர செய்வான், அதில் தப்பு செய்ய வச்சிடுவான். தப்பு செய்ய வச்சுட்டா நீங்கள் அந்த தப்பு செய்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த தப்பில் அழிஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் அழியணுன்றது தான் அவனுடைய விருப்பம். அதனால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அழியறதுக்கு ஏதுவான காரியத்தையே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமான்னு பார்த்துட்டே இருப்பான், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். கர்த்தர் என்னன்னா, உங்களுக்கு கடைசி மூச்சு பூமியில் இருக்கிற வரைக்கும் வாழணும் வாழணும் வாழணும்னு அவருடைய வார்த்தையும் அவர் இரத்தத்தையும் அவர் மாம்சத்தையும் அவர் நாமத்தையும் அவர் மகத்துவத்தையும் அவர் வல்லமையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து வாழ்ந்துரு, தப்பிச்சுக்கோ, அவனை மேற்கொள்ளு, அந்த என் நாமம் இருக்குது, அவனுடைய சோதனையை அழிச்சிட்டு மேற்கொள்ளு, நான் கூட இருக்கிறேன், நீ வாழணும், நீ சாகக்கூடாது, நீ வாழணும், நீ சாகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாராம். அது யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய விருப்பம். வாழணும் நீ. சாத்தானுடைய விருப்பம் என்ன? மறைந்திருந்து கொல்றவன். சர்ப்பம் பாருங்கள், தெருவில் கூட வந்து ஏதோ ஒரு காட்டு வழியாக போகிறோம், காட்டு வழியாக போகும்போது அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே முன்னால் அந்த பாதையில் அப்படி எழும்பி நின்று, இதோ பாரு நான் உன்னை கொல்ல போகிறேன் நான் வந்து சொல்லும். என்ன செய்யும்? மறைஞ்சி பாதையில் இருக்கும், படுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதையே சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பாதையில் ஏதோ வெறும் கல்லும் மண்ணும் இலையும் காஞ்சி போன சருகும் இருக்கிற மாதிரி தெரியும், இலை சருகு. அல்லது காய்ந்து போன மரத்தினுடைய வேர் தெரிகிற மாதிரி இருக்கும், மறைஞ்சி இருக்கும். நீங்கள் காலை வச்ச உடனே என்ன பண்ணிடும்? கடிச்சிடும், கொத்திடும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அது விஷம் ஏறினா மனுஷன் என்ன ஆவான்? மரணம் தான். சாத்தான் மறைந்து இருந்து கொல்றவன். கர்த்தர் வெளியரங்கமாக பேசி மரணத்திலிருந்து மீட்டு ஜீவனை கொடுத்து வாழ்ந்துருன்னு சொல்லுகிறவர். மனுஷனுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துரு வாழ்ந்துரு வாழ்ந்துரு, நான் இருக்கிறேன், என் நாமத்தை சொல்லு, என் ரத்தத்தை சொல்லு, குடி, என்னுடைய சரீரத்தை புசி, நீ வாழ்ந்துரு, என்னுடைய நாமத்தை சொல்லு, பரிசுத்தப்படுத்திக்க, கெட்டதெல்லாம் உன்னிலேருந்து நீங்கட்டும், நீ வாழ்ந்துரு வாழ்ந்துரு வாழ்ந்துருன்னு கடைசி மூச்சு வரைக்கும் சொல்வாராம். ஏன்னா கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு சோதனை வந்துட்டே தான் இருக்குமா. சாத்தான் என்ன செய்வானா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஐயோ இந்த கடைசி நேரத்துலையாவது இவனை கவுத்துடலாமா. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கூட கர்த்தருடைய நாமத்தை சொல்லாதபடிக்கு, தூஷிக்கிறபடிக்கு, பாவத்தில் விழுந்துறபடிக்கு ஒரு சோதனையை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பானா. அவனை அழிக்கிறதுக்கு இயேசுவின் நாமம், அவன் நம்மை அழிக்காமல் இருக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம், அவன் நம்மை அழிக்காமல் மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இயேசுவனுடைய சரீரம், அவனை நாம் ஜெயிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் நாமமும் ஆகிய பட்டயம், அவனை ஜெயித்து வாழ்கிறதுக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. ஆக மொத்தம் இயேசு கிறிஸ்து முழுமையாக நமக்கு தேவையாக இருக்கிறாரு. ஆகையினால ஒரு நபரை பற்றி இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தார். யார் அவர்? யூதாஸ் காரியத்தை பணப்பையை வச்சுட்டு இருந்தவர். பணம் நிறையா இருக்குது, கடைசி வரைக்கும் பொறுமையை காத்துக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் கர்த்தர் இதை சொல்கிறாரு. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சாத்தான் சோதிக்க வருவான். சோதனையில் விழுந்துடாத, பொறுமையை காத்துக்கிட்டியானா நீ ரட்சிக்கப்படுவே, பரலோகத்துக்கு வந்து சேருவேன். நீ அந்த பொறுமையாக வந்து கர்த்தர் எனக்கு இந்த சோதனையில் பொறுமைன்னா என்னது? விடுவிப்பார் ரட்சிப்பார், விடுவிப்பார் ரட்சிப்பார், விடுவிப்பார், தப்பான வழியில் போக மாட்டேன்,
ஆனால் நம்மை காத்துக்கொள்வோமானா நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவித்து நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போயிடுவார். இவ்வளோ நாள் பார்த்தோம், என்னையா அவர் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை, பரவாயில்ல நான் போய் இந்த காரியத்தை செய்து நான் எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு போனோன்னா அழிஞ்சு போயிடும். இப்போ யூதாஸ் என்ன பண்ணான் பாருங்க, 3.5 வருஷம் அவரோட தான் இருந்தான், சம்பிரமமாக வாழ்ந்தான், குறைவில்லாமல் வாழ்ந்தான். இயேசு இருக்கிற இடத்துல சம்பிரமமாக பாத்திரமும் பையும் நிறைஞ்சு தான் வழிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் சாத்தான் பாருங்க ஒரு சின்ன ஆலோசனையை கொண்டாந்து கொடுத்தான் அவனுக்கு. கடைசியில் என்ன ஆலோசனை கொடுத்தான்? என்ன ஆலோசனை கொடுத்தான்? ஏசாமியை காட்டி கொடுத்தா இன்னும் பணம் கிடைக்கும். அந்த ஆலோசனையை எப்படி கொடுக்குறான்? மனுஷர் பேசுகிறாங்க. எப்படி மனுஷர் பேசுகிறாங்க? போகிற இடத்துல எல்லாம் பேசுகிறாங்க. இவர் நன்மை செய்கிறாரு. ஆசாரியர்கள் அவர்கள் இதே இயேசு அவர்களுக்கு விரோதமாக வந்துடுவாரோ, அவங்க ராஜ்யம் போயிடுமோ, அவங்க கையில் இருக்கிற அரசாட்சி போயிடுமோன்னு இயேசுவை கொல்லணும். அதுக்கு சதி ஆலோசனை போடுறாங்கன்றத அவனும் கேட்குறான். இயேசுவை கொல்றதுக்கு என்ன பண்ணுறாங்க? வழி செய்கிறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்கன்றதை கேட்டுக்கிட்டே வரான். இப்போ இந்த ஆலோசனை பண்ணால் நான் காட்டி கொடுக்குறேன், ஏசு யாருன்னு காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு நீ என்ன கொடுப்ப? எனக்கு நீ என்ன கொடுப்ப? இது வரைக்கும் மனுஷர் கேட்கத்தானே செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பாருங்கள், கையில் கொஞ்சம் காசை கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொன்னால் வாங்கிட்டு வந்து சில்லறை மிச்சமாக இருக்கிறத அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் எங்கே சில்லறை இதில் குறைவாக இருக்குதே அப்படின்னா, நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்ல, எனக்கு சாக்லேட் வேணும்னு இருந்துச்சு, இல்லை நான் வாங்கினா என்ன, நான் வாங்கி சாப்பிட்டான்னு, சாக்லேட்டுக்கு வேணும். நான் ஸ்கூலுக்கு போவேன்ல, அங்கே வெளியே பிஸ்கட் விற்கும், இல்லை கமர் கட்டு வைக்கும், அதுக்கு எனக்கு காசு வேணும்ல, அதனால் இந்த கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? எடுத்துக்குவாங்க. அது ஒரு விதம். இல்லை அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது, இதை போய் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போப்பா ஆனால் ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க, நான் பிஸியாக இருக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கேட்குறீங்க, நீங்கள் எனக்கு என்ன இவ்வளோ கொடுக்குறீங்களா, இது கொடுத்தீங்களா நான் போய் வாங்கிட்டு வந்து செய்துறேன். எந்த பிள்ளையாவது தானே தாம் பணத்தை போட்டு தாம் பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்வாங்களா? செய்வாங்களா? நீங்கள் கொடுத்தாதான் செய்வாங்க. ஆனால் பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? என் பிள்ளை பாரு ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கூட எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போச்சு, என் பிள்ளை பாரு ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கூட என்ன பண்ணுச்சு, வாங்கி கொடுத்துருச்சு. எனக்கு மழை பெய்தாலும் பாரு கொடையை பிடிச்சிட்டு போய் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருச்சு, வெயில் அடித்தாலும் பாரு வெயிலில் கூட நனைஞ்சிட்டு என் பிள்ளை பாரு வாங்கி கொடுத்துருச்சு. ஆனால் உங்ககிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்குது? என்ன வாங்கியிருக்கு? கமிஷன் வாங்கியிருக்குது. உங்ககிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்குது? கமிஷன். கமிஷன். நீ கமிஷன் கொடுக்காத உன் பிள்ளை ஒன்றும் செய்யாது. உன் பிள்ளை பாக்கெட்டில் இருந்து ஒன்றுமே உனக்கு கமிஷன் கொடுக்கலன்னா என்ன செய்யாது? செய்யவே செய்யாது. நீ கமிஷன் நீ எப்படி கொடுக்குறியோ அந்த கமிஷனுக்கு தக்கபடி தான் செய்யுமே தவிர, ஒரே ஒருத்தராவது நம்ம இந்த கர்த்தரை அனுப்பிச்சு சாட்சி சொன்னாதான் நம்மளை பற்றி. கமிஷன் உன் பெற்றோர்கிட்டயே நீ வாங்காமல் நீ உன் பெற்றோருக்கு நன்மை செய்திருக்கிறியா? உன் கமிஷன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஒரு கமிஷன் கடைக்கு போகிறது, இதை ஒரு பண உதவி. சொத்து நீ பிரித்து கொடுக்கலன்னா உனக்கு செய்வாங்களா உன் பிள்ளைங்க? சொத்துல பங்கு நீ கொடுக்கலன்னா செய்வாங்களா? நீ கொடுக்காட்ட போகிறப்பா, என் கையில் நான் சம்பாதிச்சு நான் பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு வாழ்வாங்களா? எந்த பிள்ளையாவது? பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். ஏன் எனக்கு நீ இப்போ சம்பாதிச்சிருக்கிறதெல்லாம் யாருக்குரியது? முதல்ல கொடு. டே மகனே பொருடா, என் காலம் முடிஞ்ச பிறகு நீ எடுத்துக்கடா. நீ எப்போ சாவியோ எனக்கு என்ன தெரியும்? நீ எப்போ சாவியோ, நீ சாகிற வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியாது?
காத்துட்ருக்க முடியாத மரியாதையாக இப்போவே பிரித்து கொடுத்துரு. பிரித்து கொடுத்துட்டியானா நான் உன்னை வச்சுருப்பேன். பிரித்து கொடுத்த பிறகு கூட உனக்கு தண்ணி கொடுப்பேன்னு நினைக்காத. பிரித்து கொடுத்துட்ட பிறகு அது அந்த பணமெல்லாம் யாருக்கு வந்துடுச்சு? எனக்கு வந்துடுச்சு. அது என்னது? என்னதுலேருந்து எடுத்து உனக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகும் நீ காசு கொடுத்தியானா உனக்கு தண்ணி வாங்கி கொடுப்பேன். நீ காசு கொடுத்தியானா உனக்கு சோறு போடுவேன். நீ காசு கொடுத்தியானா உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவேன். நீ காசு கொடுத்தியானா உனக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணணுமா அதை ரிப்பேர் பண்ணி தருவேன். நீ காசு கொடுத்தியானா உன்னை வெளியே கூட்டிகிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வருவேன். நீ காசு கொடுக்கலன்னா உனக்கு நான் எதையுமே செய்ய முடியாது. ஒருத்தராலும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் வயசாகி போச்சு. அவங்கக்கிட்ட காசு இல்லை. அவங்கள நான் வச்சு சாப்பாடு போட்டு அக்கறையாக பார்த்துக்கிறேன் சொல்கிறவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீ என்னெல்லாம் வச்சுருக்கிறியோ, ஒருவேளை கடைசி நேரத்தில் வேட்டி தான் இருக்குதுன்னா வேட்டியை கூட கட்டி கொடுத்துடலாம். அது எங்கேயாவது விற்று காசு வரும்னா அது கூட கொடுத்துருவாங்க. இருந்தது எல்லாம் கூட போயிடுச்சு. இதுக்கு மேலே உங்கள்கிட்டருந்து ஒன்றும் வரல. அதனால் உன்னை நான் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. ஏன் நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க? ஓல்டேஜ் ஹோம்னா என்னது? முதியோர் இல்லம். சிலர்லாம் அனாதை இல்லத்தில் இருக்காங்கல்ல. எதுக்காக அங்கே இருக்கிறாங்க? மனுஷனுடைய அன்பு இல்லாமலே போயிட்டு. மனுஷனுடைய அன்பு இல்லாமலே போயிட்டு. நீ பணம் கொடுத்தாதான், கமிஷன் கொடுத்தாதான் உனக்கு ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. யோதாசே, நீ கமிஷன் வாங்காமலே உன் பை நிறைஞ்சிட்டு இருக்குது. இயேசு இருக்கிறனால. இப்போ இயேசு இருக்கிற இந்த இடத்துல இயேசுவை காட்டி கொடுத்தா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறானே. அப்போ நான் என்ன பண்ணணும்? காட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? போய் ஆசாரியர்கள்கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? யார் விரோதியோ, இயேசுக்கு யார் விரோதியோ அவங்கக்கிட்ட போய் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏசாமியை நான் காட்டி கொடுத்தேன்னா எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஏசாமியை நான் காட்டி கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? சில நேரம் சில ரவுடிகளை காட்டி கொடுத்தீங்கன்னா அவனுக்காக அரசாங்கம் இவ்வளோ பணம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அவன் தலைக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாருன்னு சொல்லுவான். கேட்டிருக்கீங்களா? ஆமாம். அவனை காட்டி கொடுத்தா எங்கே இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாலே உங்களுக்கு எவ்வளோ பணம். இவன் நினைக்கிறான் இந்த பையனை கொஞ்சம் அகலப்படுத்தி ஏசாமிக்காக ஒரு 30 காசு கேட்கலாம், வெள்ளிப்பணம். அதை போட்டு நல்ல திருப்தியாக வச்சுக்கலாம். ஆனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறான் அவன்? ஏசாமியை காட்டி கொடுத்தா ஏசாமியை பிடிக்க வருவாங்க. ஏசாமியை பிடிக்க முடியாது. அவர் கடந்து போயிடுவார். ஏசாமியை என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. அவர் கடந்து போயிடுவார். அவர் கடந்து போயிட்டாருன்னா அவரும் உயிரோடு இருப்பார். என்கிட்டையும் என்ன இருக்கும்? பணம் பத்திரமா இருக்கும். பணத்துக்கு பணமும் வந்துருச்சு. ஏசாமியும் கடந்து வந்துடுவார், தப்பிச்சு வந்துடுவார். அவரை பிடிக்கவும் முடியாது, ஒருத்தரால் ஒன்றும் அழிக்க முடியாது. அதனால் பணமும் பத்திரமா இருக்கும், ஏசாமியும் பத்திரமா இருப்பாங்கன்னு நினச்சான். ஒருவேளை அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? நான் காட்டி கொடுத்தேன், உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் பிடிச்சிட்டு போனோம். அவர் தவறி அவர் வந்து மறைஞ்சு போயிட்டாருன்னா அதுக்கு நானா பொறுப்பு சொல்லலாம்ல? ஆமாம். அப்படி தப்பிச்சுக்கலாம், காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தான். ஏசாமியை காட்டி கொடுத்த போது அவர் தான் பிதா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறார்ல, இந்த உங்களுடைய பிள்ளைங்களை உங்கள் பிள்ளைகளாக மாற்றுறதுக்கு நான் என்னை நிர்வாண கோலத்தில் சிலுவையில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்க நிர்வாணத்தை மறைங்க பரிசுத்த வஸ்திரத்தினால. அவங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்துங்க. அவங்களுக்கு என் ரத்தத்தினால பாவத்தை கழுவிடுங்க. என்னுடைய சரீரத்தினால மரண சரீரத்தை உயிர்ப்பித்து எழுப்புங்க. அவர் உங்களுடைய பிள்ளைகளாக இவங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அவங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கும்படி செய்யுங்க. நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்காரு. அப்படி தானே வந்தார். அதனால் தானே அவர் நமக்காக மரித்தார். ஆகையினால
அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் வந்துட்டார், அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் திகச்சு போயிட்டான். யார் திகச்சு போனது? யூதாஸ். யார் திகச்சு போனது? ஐயோ, இவர் தப்பி வந்துடுவாருன்னு பார்த்தேனே, அதனால தானே இவருக்காக இந்த பணத்தை வாங்கினேன் நான், இவரை முன்னிட்டு. அவர் தப்பிக்காமல் போயிட்டாரு, பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, வார்னால் அடிக்கிறாங்களே, சிலுவை மரணம்னுட்டு தீர்மானம் பண்ணிட்டாங்களே, அவரை சிலுவை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏசு இல்லாமல் இனிமேல் எனக்கு என்ன இல்லை? பணம் இல்லை. ஏசு இல்லைன்னா எனக்கு பணம் இல்லை. அதை கொண்டு போய் அப்படியே அந்த ஆசாரியர்கள்கிட்ட குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். பாவமில்லாத ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம். அதை காட்டி கொடுத்துட்டேன். இந்தாங்க பணத்தை அப்படின்னு கொடுத்தேன். ஆடை எடுத்துகிட்டு போடா, அது ஊம்பாடு, உங்களுக்கு கொடுத்தது தான், நாங்கள் அதை திருப்பி வாங்க மாட்டோன்ட்டான். அவன் ஆலயத்தில் தூக்கி எறிஞ்சிட்டான். இங்கே இயேசு இல்லை, சிலுவை மரணத்துக்கு போயிட்டாரு. இவன் பணப்பையை இங்கே காலி. பணப்பையில் என்ன இல்லை? காசு இல்லை, காலி. பணமும் பையும் எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டான். இயேசு இல்லை, பணமும் இல்லை, பணப்பையும் இல்லை, பணப்பையும் காலி. இனி உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? தூக்கு போட்டு செத்துட்டான். என்ன செய்துட்டான்? தூக்கு போட்டு செத்துட்டான். கடைசி நிமிஷம் தூக்கு போட்டு சாகிறதுக்கு முன்னால், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை ரட்சித்துருங்க, என்னை காப்பாற்றிடுங்க, நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க மகத்துவமுள்ள தேவன்னு நினச்சி நான் உங்களுக்காக காட்டி கொடுத்துட்டேன், இந்த பணத்தை வாங்கினேன். ஆனால் நீங்கள் அகப்பட்டு போயிட்டீங்க. குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம் நான் காட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா மன்னிச்சிருப்பாரா இல்லையா? மன்னிக்க வந்தவர் தானே அவர் ஏசாமி. கடைசி நேரத்தில் மன்னிப்பு வாங்கியிருக்கலாம். எந்த நேரத்தில் வாங்கியிருக்கலாம்? கடைசி நேரத்தில், அந்த ஒரு செகண்டு தூக்கில் மாட்டுறதுக்கு முந்தைய, இயேசுவே என்னை மன்னிங்க, தெரியாத பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு குரல் கொடுத்து ஒரு சத்தமாக அழுது இருந்தான்னா, கட்டாயமாக அழக்கூட வேண்டாம், மன்னிப்பு கேட்டிருந்தாலே போதும், துக்க குரலை அவனை தப்பு வச்சு காத்திருப்பார், மன்னிச்சு. கடைசி பரியந்தம் நான் சொன்ன வார்த்தையை காத்துக்க, பரிசுத்தத்தில் உண்மையில் காத்துக்க, உறுதியில் காத்துக்க. பணத்தை நம்பி ஏசாமியை வித்துறாத. ஏசாமியை வித்துறாதன்னா ஏசாமியை விட்டுட்டு போயிடாத. பரிசுத்த குலைச்சலான வாழ்வுக்குள்ளே போயிடாத. பணம்னு நினச்சிட்டு யூதாஸே, கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் உனக்கு தருணத்தை கொடுத்தாரு, இழந்துட்டேன் உன்னுடைய ஜீவனை. சிலர் பாவம், விபச்சாரம், வேசி மார்க்கம், காம விகாரம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, குடி, வெறி, காம விகாரம், என்னென்ன பொல்லாப்பு இருக்குதோ அதுக்காக தங்களை விற்று போட்டு இயேசுவை இழந்து போகிறாங்க. கடைசி தருணத்தில் கூட இயேசுவே என்னை ரட்சியோன்னு கேளு, உன்னை காப்பாற்றிடுவேன். கடைசி பரிந்தும் காத்துக்க. உனக்கு வர அந்த சோதனையிலிருந்து உன்னை விலக்கி காத்து நித்திய ஜீவனில் கொண்டு போய் வச்சுருவேன். உன்னை நித்திய ஜீவனில் கொண்டு போய் வைப்பேன். நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன் எனக்கு கர்த்தர் சொல்கிறாரா. ஆகையினால ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் வருகிற சோதனையில் இயேசுவோட கூடவே இருந்துக்கிட்டு, இயேசுவோடவே சாப்பிட்டு, இயேசுவோடவே கை கழுவி, இயேசு கூடவே நடந்து, இயேசுவோடவே படுத்து உறங்கி, இயேசு கூடவே எழுந்து, அதிசயம் அதிசயம் அதிசயம், அற்புதம் 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 பார்த்தவன், மரித்தவன் கூட உயிரோடு எழுந்துட்டான். இயேசுவோட கூடவே இருந்தவன், மரித்தவனும் 4 நாள் கழிச்சவன் எழுந்தவனும் கூட பார்த்தான். அப்படி இருந்தவன் கடைசி நிமிஷத்தில் இயேசுவை இழந்துட்டான். கடைசி நிமிஷத்தில் யாரை இழந்துட்டான்? இயேசுவை இழந்துட்டான். எதுக்காக இழந்துட்டான்? பணத்துக்காக, பண ஆசைக்காக. அவனும் வாழ போகிறதில்ல.
அவன் பணத்தை எடுத்து கொண்டு போய் அவன் சொந்தக்காரருக்கு ஒரு சந்ததிக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? அதுவும் இல்லை. ஆலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். கடைசி நேர தருணம் வரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை காத்துக்க. பணத்தாசை பிடிச்சவன் யோதாஸ் இயேசுவை இழந்துட்டான், ரட்சிப்பை இழந்துட்டான், நித்திய ஜீவனை இழந்துட்டான், நித்திய நரகமும் மரணத்துக்குள்ளே போனான். பணம் உன்னை கொன்னுடும். பணம் தேவை, வாழ்ந்த வாழ்வுக்கு தேவை, அது வேணும்னு கேளு கர்த்தர்கிட்ட. பணத்துக்கு ஆசையை கேட்காத. உன் பணப்பையில் தான் காசு இருக்க, அப்புறம் ஏன் இயேசுவை விற்றுட்டு காசு வேணும் உனக்கு? அது அடிஷ்னல் தானே. தேவைக்கு மிஞ்சினது. இயேசுவையே விற்றுட்டியானா, இயேசுவே இல்லைன்னா உங்கள்கிட்ட வர்றதெல்லாம் உன்னை கொன்னுடுமே. சர்வமாக தானே வரும் உனக்கு. இயேசு இல்லாத எதுவுமே உனக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசு இல்லாத இருக்கிறவன் குடி, வெறி, கூத்து, கும்மாளம், விபச்சாரம், வேசி மார்க்கம், காம விகாரம், பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், வேஷம், புறம்பே ஒரு வேஷம், வெளியில் நல்லவனை போலவும் உள்ளே பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு. யூதாஸ்குள்ளே எப்படி ஒரு பிசாசு இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றுகிற வாழ்க்கை. எல்லாவற்றிலும் இருந்தோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி காத்துக்க. கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் காத்துக்க. உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னை குறித்து நான் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பரியந்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன். கடைசி நேரத்தில் ஒருத்தன் பாரு காப்பாற்றி கொண்டான். அவன் யார்? இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன். ஆமாவா இல்லையா? 2 கள்ளர்கள் அறையப்பட்டாங்கல்ல. அதில் ஒருத்தன் ஏசாமி பேசுகிறத கேட்டு, ஏசாமியை தூஷிக்கிற வார்த்தையை கேட்டு, ஏசாமியெல்லாம் தூஷிக்கிறாங்க. என்ன சொல்லி தூஷிக்கிறாங்க? கெட்ட வார்த்தையை சொல்லி தூஷிக்கலை. தேவனுடைய குமாரனே இறங்கி வா, உயிரோட எழுப்புனியே நீ இறங்கி வந்து காப்பாற்று, நீ இந்த வியாதியை குணமாக்குனியே நீ வந்து எழும்பி காப்பாற்று, நீ இந்த அதிசயத்தை செய்தியே நீ இறங்கி வா, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அவரை குறித்து கெட்டதும் பொல்லாப்புமான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் கேட்டவன், இவர் சாக மாட்டார், இவர் தேவன். மரண தருவாயில் கடைசி நிமிஷத்தில் இவர் தேவன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இயேசுவை பார்த்து கேட்டானா, இயேசுவே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்குங்கன்னு, இன்றைக்கே நீ பரதேசில் இருப்பேன்னு சொல்லிட்டான். அவன் அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் பொறுமையை காத்து கொண்டான். கர்த்தர் கொடுத்த ஞானம்தான், அறிவு தான், கர்த்தருடைய வார்த்தை தான். அவன் பொறுமையை காத்து கொண்டான். சோதனை காலத்தில் தூஷிக்கலை, எல்லாரோடும் சேர்த்து அவன் காத்து கொண்டான், காக்கப்பட்டான். பரதேசுக்கு போனான், கிறிஸ்துவோட கூட இருந்தான். கிறிஸ்துவோட கூட இருந்தவன் கிறிஸ்துவை இழந்து போனான். ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறாரான், கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதனைக்காரன் வந்து சோதிக்கத்தான் செய்வான். சோதனையில் என்ன பண்ணக்கூடாது? விழுந்து போகக்கூடாது. கர்த்தரை பற்றிக்கோ. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய சரீரம், இயேசுவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் உன்னை ரட்சிப்பார், உன்னை காப்பார். அவர் உன்னிலே ராஜரீகம் செய்யும்படிக்கு உன்னை ஒப்புக்கூட. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் உன்னுடைய பரிசுத்த வஸ்திரம். உன் நிர்வாணத்தை மூடுகிற வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம், அது நீதியின் வஸ்திரம், அது பரிசுத்த வஸ்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல். அதை எங்களுக்கு உடுத்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக வச்சு காத்துக்கொள்ளுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நீர் சொன்ன வசனமாகிய பொறுமையை நாங்கள் காத்து, நீர் வரும்போது உங்களோட கூட சேர்ந்து வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, என் பொறுமையை குறித்த வசனத்தை கடைசி பரியந்தம் காத்துக்கொள். பூமியிலே அழிக்க வரும் ஜனங்களை, பொல்லாப்பு செய்கிறவனை, அக்கிரமக்காரனை, விபச்சாரக்காரனை, வேசி மார்க்கத்தில் நடக்கிறவனை,
துன்மார்க்கனை, அவதூறு பண்ணுகிறவனை, அருவருப்பாக நடக்கிறவனை அழிக்கிறதுக்கு வரோம். அந்த காலத்தில் நான் உன்னை தப்பு வைப்பேன். அந்த அழிவின் கையில் உன்னை ஒப்பு கொடுத்துட மாட்டேன். உன்னை நான் காப்பேன். எதற்காக என்றால் உன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் பரியந்தம் நான் சொன்ன பரிசுத்த வார்த்தையை காத்துக்கொண்டு பரிசுத்தத்திலே நிலை நிற்பேன் என்று சொல்லி என்னையே உனக்கு கொடுத்துருக்கேன். என்னையே கர்த்தருக்கு பலியாக உனது சார்பில் என்னை கொடுத்துருக்கேன். என்னை ஏற்றுக்கொண்டு என் நாமத்தினால, என் இரத்தத்தினால, என் வார்த்தையினால, என் சரீரமாகிய ஜீவ சரீரத்தினால, என் வல்லமையினால, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய வல்லமையும் பலனாலே, ஜீவனினால, ஆவியானவரே ஜீவன் தான், அவரால் வாழ்ந்து வளம் பெறு என்று உனக்கு அறிவுரை கொடுக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஏற்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீர் சொன்னபடியே எங்களை பரிசுத்தப்படுத்த உம்முடைய இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் இருக்கிற சகல உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளை பரிசுத்தப்படுத்தும். கண்களை பரிசுத்தப்படுத்தும், சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், செயலாற்றும் தன்மைகளை பரிசுத்தப்படுத்தும். சர்வ வல்லமுள்ள தேவனே, ஜீவனை கொட்டி கொடுத்துறோம். உம்முடைய சரீரமாகிய அப்பத்தை நாங்கள் பொசிக்க கொடுங்க. அது ஜீவ அப்பம். மரணத்துக்கு ஏதுவான எல்லா பாவத்தையும் சாபத்தையும் வியாதிகளையும் வியாதி கிருமிகளையும் அழித்து மரணத்தையும் மரணத்தை கொண்டு வருகிற கிரியைகளையும் சத்ருவும் சாத்தானும் மந்திரமும் செய்வனையும் சூன்யமும் சகலமும் கொண்டு வருகிற சகல தீங்குகளையும் அழித்து போட்டு ஜீவ சரீரத்தை கொடுத்து நித்திய ஜீவன் பரியந்தமும் இயேசுவின் ஜீவ அப்பமும் இயேசுவின் ஜீவ ரத்தமும் நித்திய ஜீவன் பரியந்தமும் எங்களை நித்திய ஜீவ காலத்துக்கு வாழ வைக்கிறது. உம்முடைய சரீரமும் உம்முடைய ரத்தமும் வேணும் சுவாமி. உம்முடைய மாம்சமாகிய சரீரமும் உம்முடைய ரத்தமும் வேணும். உம்முடைய நாமம் சத்ருவாகிய பிசாசானவனை அழிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சகல சத்துருக்கள் எந்தெந்த விதத்தில் எழும்பி எங்களுக்கு நன்மையை தடை செய்து கொண்டு இருக்கிறவை, இழந்து போனதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு தடை செய்து கொண்டு இருக்கிறவை, இழந்து போன சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஜீவனுக்கும் படைப்புக்குமான ஐஸ்வர்யம், நாங்கள் கொடுத்தவை ஆண்டவரை இழந்து நிற்கிறவை சகலவற்றையும் எங்களுக்கு திரும்ப கொடுப்பீராக. அதை கொடாதபடிக்கு தடை செய்கிற அத்தனை பேரையும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பட்டயமே வேரோடு அழித்து போடுவீராக. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பட்டயமே நாங்கள் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்த பரிசுத்தம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்த சுகம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்த ஜீவன் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. கடனில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ கிருபை செய்யுங்க. இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப எங்களுக்கு கொடுங்க. இழந்து போன ஆண்டவரே சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமமே எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கைவிடாமல் காத்துக்கொள்ளும். எது பரியந்தம் என்றால் நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும் பரியந்தம் காத்துக்கொள்ளும். எங்களோட இரும் எங்களை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே சத்ருவை அழிக்கிற பட்டயமே, சத்ரு எங்களை அழித்து போடாதபடிக்கு அவனை அழித்து எங்களை வாழ வையும். பாதுகாத்து கொள்ளும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய ஜீவனும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பி பலப்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களோட இருந்து எங்களுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை நீர் கொடுத்து எங்கள் நிர்வாணத்தை மூடி பரிசுத்தவான்களாக்கி ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் பரிசுத்த வஸ்திரத்தினால மூடி எங்களை பிதாவின் பிள்ளைகளாக மாற்றும். இழந்து போன உறவு முறையை நீங்கள் எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுங்க. பிதா எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனாகவும் நாங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாகவும் வாழ்கிற பாக்கியம் பூமியிலும் தாங்க சுவாமி, பரலோகத்திலும் தாங்க. நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். திரும்ப நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் இப்படியாக வந்து கூடி உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி வாழ்ந்து வளம் பெற அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க நீர் கொடுக்கிற தருணம் பரியந்தம் வாழ்வு பரியந்தம் எங்களை காப்பீராக என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிற பொறுப்படுத்திக்கணும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.